நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிக மிக வலிமையான திறமையான 9 நவக்கிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம். இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோள் குரு என்ற தட்சிணாமூர்த்தி. அந்த குருனுடைய வக்ரம், அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் 22ஆம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது 12 ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை. வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி, இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன். குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ குருன்னா யாரு? அப்போ நவக்கிரகங்களை எப்படிப்பட்டவர் நம்ம தெரியணும் இல்லைங்களா? அப்போ குருங்கிறது நவக்கிரகம் முழுமையான ஒரு சுபக்கிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். மனித வாழ்வுக்கு அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர். நாட் ஃபார் சால்வ், ரெடியூஸ் பண்ணக்கூடியவர். எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க, அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க, குறைக்கத்தான் செய்வாங்க. எந்த மூலம் குறைப்பாங்க? நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க. அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்கக்கூடியதில் முதல் கோளாக இருக்கிறது குரு பிரம்மா. அதனால தான் குரு பார்த்தால் கோடி, எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க? குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அடியன் குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரம் என்ன செய்யும்? தங்கள் பிரச்சனைகள் சவால்கள் சற்று விலக்கி வைத்து தங்களின் அறிவால் நிதானமாக செயல்படும். வெற்றி நமதே, பொறுமை ஒன்றே உன் வெற்றிக்கான நல்ல நிலையை கொண்டு செல்லும். முயற்சியுடன் வெற்றியை கொண்டாடும். உங்களுக்கு தான் அந்த மிதுன ராசிக்கு அந்த சார்ட் உங்களுக்கு வந்திருக்குது. அப்போ முயற்சியுடன் கொண்டாடக்கூடியது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த குரு வக்ரம் என்ன செய்யும்? சற்று நன்மையை கொடுக்கும். ரிஷபத்துக்கும் சரி, இப்போ மிதுனத்துக்கும் சற்று நன்மையை கொடுக்கும். எந்தெந்த வகையில் நன்மையை கொடுக்கும்? காற்று ராசி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வெற்றிக்குரிய ராசி, முயற்சிக்குரிய ராசி, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துக்குரிய ராசி, விஷ்ணு மகா ஆளுமைக்குரிய ராசி. அது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே அறிவு ஜீவி, எப்போதும் அறிவாளியாக இருக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடியது மிதுன ராசி நேரம். அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள். அப்படிப்பட்ட ராசி மிதுன ராசி. அப்போ உங்கள் ராசியில் உங்கள் வக்ரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார். அதில் எங்கே இருக்கார்? சிம்மத்தில் இருக்கார். மிதுனம் கடகம் சிம்மத்தில் இருக்கார். கவலையே விடுங்க, சிம்மத்தில் இருக்கிறனால தவறு இல்லை, நல்லாவே இருப்பீங்க. உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கொண்டால் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு 12ல் இருக்கார். கோச்சாரத்தில் 12ல் இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. குரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. நிச்சயமாக 10/10/2024 இருந்து 2/2/2025 வரையும் அந்த 120 நாள் கண்டிப்பாக மிக நல்ல பலனை மிதுனத்துக்கு கொடுத்து ஆகணும். அப்போ மிதுனத்துக்கு கொடுத்து ஆகணும்னா என்ன இருக்கணும்? உங்களுக்கு உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கணும்? உங்கள் தசாபுத்தி எப்படியெல்லாம் வேலை செய்யணும் பார்க்கணும். உங்கள் தசாபத்திக்கு ஏற்ப, உங்கள் தசாபத்தி அந்தரத்துக்கு ஏற்ப தான் மிதுன ராசிக்கு குரு நன்மையை செய்வார். ஏன் குரு நன்மையை செய்வார்? என்றைக்குமே ரியலாக இருக்கக்கூடிய புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது. என்றைக்குமே புதனுக்கும் குருவுக்கும் என்றைக்கு ஆகாது. அன்னை எப்பச்சாவன் தின்ன எப்போ காலியாகம்னு ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவோம். அதே மாதிரி தான் குருவும். அதனால தான் குருவுக்கு மஞ்சள், புதனுக்கு பச்சை. இந்த மஞ்சள் பச்சையும் ஒன்றுமே சேர்க்க முடியாது. இது உங்களுக்கு பல வகையில் தெரியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் மீடியாக்களில். குருன்னா யார், பச்சைன்னா யாருன்னாலும் சொல்லியிருக்கிறோம். அதனால ஒன்றுமே சேராது. ஆகமத்தில் ஒன்று, ஆன்மீகத்தில் ஒன்று செய்யாது. குருனுடைய மனைவியும் தாரகையை புதன் தூக்கிட்டு போயிடுவார். அதனால 2 பேத்துக்கு ஆகாது. ஆனால் குரு வக்கரத்தில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய புதனுக்கு பல நன்மையை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்போ எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் வரும்? நீங்கள் என்னென்ன தொழில் செய்யணும்? அப்போ கண்டிப்பாக கல்வி சம்பந்தப்பட்டது, பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது, ரெக்கார்டு சம்பந்தப்பட்டது,
நல்லா பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த ஜெராக்ஸ் மிஷின்ஸில் ஜெராக்ஸ் தொழில்லாம் மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டியூஷன் சென்டர் நடத்துவது, டியூஷன் காற்று ராசி இல்லையா, வெளிநாடு செல்வது, வெளிநாடு அமோகமாக இருக்கும். வெளிநாடு ஏகப்பட்டதுக்கு நீங்கள் போகலாம். காற்று ராசி ஏற்கனவே மிருகசீரிசம், ஏற்கனவே அதில் மிருகசீரிசம், திருவாதை, புனர்பூஷம் 3 நட்சத்திர அதிபதி. 3 நட்சத்திரமே பெரியவங்க. மிருகசீரமும் கிளச்சவங்க இல்லை, திருவாதிரையும் குறைஞ்சவங்க இல்லை, புனர்பூசமும் நினச்சவங்க இல்லை. ரொம்ப 3 பேருமே குரு சம்மந்தப்பட்டவங்க. அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வெளிநாட்டுக்கு மிகப்பெரிய அளவிட பெரிய யோகம் உண்டு, அளவிட பெரிய யோகம் உண்டு. அப்போ எது சம்மந்தப்பட்டது? எம்என்சி கம்பெனி, ஆராய்ச்சி, அறிவு, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ். ஏன் ப்ரெஸ்டீஜ் உங்களுக்கு தெரியுங்களா? அறிவு இருக்குதுல்ல. கோபம்ல இடத்துல தானே குணம் இருக்கும். அப்போ அறிவு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அகங்காரம், கொஞ்சம் வெயிட் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவர்கிட்ட கேள்வியா 10 பேர் போவான், கடகராசி போவான், சிம்ம ராசி போவான், மேசராசிக்காரன் போவான், தனுசு ராசிக்காரன் போவான். என்னையா ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அந்த பிளான்ட்டுக்குள்ளே போனால், சைட்டுக்குள்ளே போனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாருமே அதை சால்வ் பண்ண முடியலை. அப்போ யார் அங்கே போய் சால்வ் பண்ணக்கூடியவன்? மிதுன ராசி. யார் இங்கே போய் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ரிசல்ட் கொண்டு வருவன்? கன்னி ராசி. மிதுன ராசியும் கன்னி ராசியும் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணக்கூடிய நேரம், அதை சால்வ் பண்ணக்கூடிய நேரம் அங்கே வந்துடும். எப்படி வருது? தன்னுடைய அறிவாற்றலால். பழமொழி சொல்லுவாங்கள்ல, வேலைக்காரனும் மூலக்காரனையும் ஒன்று சேர்க்க மாட்டாங்க. வேலைக்காரனையும் மூலக்காரன அறிவு, வேலைக்காரனா மாங்குமான்னு வேலை செய்யக்கூடியவன். எந்த வேலைன்னு சரி, வேலை தான் உனக்கு தெரியும், சாப்பிட வேலை. ஆனால் அறிவுள்ளவனுக்கு இல்லை. எதை எந்த இடத்துல சொன்னால், சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை பிரிதர் சொல், எந்த சொல்லை எந்த இடத்துல சொன்னால் வெற்றியை கொடுக்கும் என்பதை ஆராய்ந்து கண்டுகொள்ளுபவன் மிதுன ராசிக்காரன். ஆராய்ந்து கண்டுகொள்ளுவன் மிதுன ராசிக்காரன். அப்போ அங்கே சொல்லும்போது அங்கே கிளிக் ஆயிடுது. அப்படி சொல்லும்போது அவனுக்கு கிளிக் ஆயிடுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய வேலைகள், அதுதான் முக்கியம். உங்கள் மிதுன ராசிக்குரிய வேலைகளை பற்றி கண்டிப்பாக கொஞ்சம், அதுக்காக நான் ரியலைஸ் பண்ண போகிறேன், நான் கெமிக்கல் பண்ண போகிறேன், நான் எலக்ட்ரிக்கல் பண்ண போகிறேன்னா ஜோதிடர் பொறுப்பு அல்ல. ஜோதிடர் பரப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், இம்போர்ட் பண்ணுங்கள், நல்ல டியூஷன் சென்டர் நடத்துங்க, அறிவுக்கு சம்மந்தப்பட்டது அனைத்தையும் கொண்டு வாங்க, யோகம் செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள், அப்படிப்பட்டதை கொண்டு வாங்க. எல்லாமே நிறைஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாமே நிறைஞ்சு வருமே, ஏன் குறைச்சி வருது? ஆக கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த குருவினால் வக்ர நிவர்த்தி கொஞ்சம் நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து என்ன நம்ம வணங்கணும்? கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு உப்புளியப்பன் திருக்கோவில், உப்புளியப்பன் திருக்கோவில் கண்டிப்பாக போகணுங்க. உப்புளியப்பன் திருக்கோவில் கண்டிப்பாக போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரபாதம்ங்கிறது 2 திருக்கோவிலில் தான் நம்ம நடத்துகிறாங்க. 108 வைணவ தலத்தில் 2 கோயிலில் நடத்துகிறாங்க. அதில் முதல் தலம் எது தெரியுங்களா? திருப்பதி வெங்கடாசலபதி, அருள்மிகு வெங்கடாசலபதி பெருமானுடைய திருச்சன்னதியிலும், 2வது உப்புளியப்பன் கோயில். 2 இடத்துல தான் என்ன நடத்துகிறாங்க? சுப்ரபாதம். அது மட்டும் இல்லை, பிருகுமணியுடைய ஸ்பெஷாலிட்டி யார்? உப்புளியப்பன் கோயில். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் ஒரு முறை திருமணம் ஆகலையா, ஜென்ம நட்சத்திரம், குழந்தை பாக்கியம் இல்லையா, ஒரு திருமஞ்சனம் சிறப்பு பூஜை பண்ணிட்டு வாங்க, வெற்றி நிச்சயம், அதில் மாற்று கருத்து அல்ல. அது பக்கத்துலேயே ராகு இருக்கார்ல, திருநாகேஸ்வரம் பக்கத்துலேயே சைவஸ்தலம் இருக்குதுல்ல. அப்போ சைவஸ்தலத்துக்கு நீங்கள் போகலாம், வைணவஸ்தலத்துக்கு போகலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தான் 2 இருக்குது. அதனால் ராகுக்கு தோஷம் இருந்தாலும் நீங்கள் காலகஸ்தி போக தேவையில்லை, திருப்பாம்பரம் போயிடலாம். அங்கேயே சுவாமி மலை பக்கத்துலேயே இருக்குது, சுவாமியில் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுவீங்க நீங்கள். உப்புளியப்பன் சாதாரண கோயில் இல்லை, ஒப்பில்லாத பெருமான் திரு உப்புளியப்பன் பெருமான். எதற்குமே எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடியவர், எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி அவருக்கு உண்டு, எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி அவருக்கு உண்டு. அதனால தான் உப்புளியப்பன் நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன். உங்கள் அருகாமையில் பெருமாள் கோயில் எது வேணாலும் கும்பிட்டுங்க, உங்கள் அருகாமையில் பெருமாள் கோயிலில் எது வேணாலும் கும்பிட்டுங்க.
ரைட்டா? அடுத்து நிச்சயமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குரு வக்ரம் 90% நன்மையை செய்யும், மாறாது நன்மையைத்தான் செய்யும். ஏன்னா மிதுன ராசிங்கும்போது இயல்பாக செய்ய வேண்டியதை விட மாறுபட்ட கேரக்டராக இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு நன்மையை என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதுக்கு அடுத்தது ஒரு ஜனன ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, அறக்கட்டளை, பக்தி, நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல அறிவு, நல்ல மந்திரம், நல்ல கற்புத்தன்மை, சமுதாயத்தின் நல்ல பெயர், செல்வாக்கு, பணம் ஆகிய நற்பலன்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது. குரு நல்ல நிலையில் என்ன? குரு 1, 5, 9 திரிகோணம், கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திரம். அப்போ கேந்திராதிபதியாக இருந்தாலும் திரிகோணாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்கே இருக்கணும்? உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ உச்சம் பெறக்கூடிய இடம் கடகம். அப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார். தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும். மேசராசியும் விருச்சக ராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும். என்னைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கன்னி ஆகவே ஆகாது. அது நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க. தீர்த்த யாத்திரை, புண்ணிய தலங்கள், மஞ்சள் நிற ஆடைகள், நல்ல குரு வழிபாடு, பொன் பொருள் சேர்க்கை, ஆசிரியர்கள் நட்பு, குருனுடைய நட்பு, யோகியினுடைய நட்பு, ஒரு ஞானினுடைய தொடர்புகள், இதெல்லாம் குரு திசையில், குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும். ஜனன காலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர், ஆரோக்கியம். இப்போ பாசிட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா? இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க? அவப்பெயர், ஆரோக்கியமின்மை, ஆன்மீக நாட்டத்தில் குறைவு, பொருளாதாரத்தில் மந்தம், பொருளாதார மந்த நிலை, உடல்நிலையில் சீரான மருத்துவம், அடிக்கடி மருத்துவம் பார்த்தல், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள் பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன், அதுக்கடுத்து சுவாமிமலை, அதுக்கடுத்து தென்குடி திட்டை, அதுக்கடுத்தது ஆலங்குடி, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி, சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடி, இதெல்லாம் ஏன் போறீங்க? பாடல் பட்ட ஸ்தலம் திருவழிதாயம், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் பாருங்க திருவழிதாயம். அப்படிப்பட்ட குரு ஸ்தலத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீமைகள் குறைந்து நற்பலன்கள் கண்டிப்பாக கூடும். ரத்தினம் அவருக்கு புஷ்பராகம், மரம் அரசு மரம், இந்திரன், வடக்கு, அவருடைய வாகனம் யானை, பார்த்தீங்களா? யானை, சுவை இனிப்பு, பார்த்தீங்களா? மூலத்திரிகோணம் தனுசு, உச்சம் பெற்றது கடகம், நீச்சம் பெற்றது மகரம், அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவருடைய தசாகாலம் 16 வருடங்கள். குரு பயிற்சி 1 வருஷம், குருனுடைய மொத்த வருஷம் 16. அதில் பார்வை 5, 7, 9. அவர் மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம். இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் 1 வருடம். அப்போ இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எப்படி இருக்குது? குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், கசகசிரி யோகம், அப்புறம் ஹம்ச யோகம், இப்படி எல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்கிறது, அடியேன்னு சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள், பொதுவான காரணிகள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கசகசிரி யோகமா, குருச்சந்திர யோகமா, சகட யோகமா, குருமங்கள யோகமா, ஹம்ச யோகமா, குருச்சந்திர யோகமா, இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து அதை தீர்வு செய்வது. உங்கள் வயது முக்கியம், அடுத்து உங்களுடைய தசாபுத்தி முக்கியம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் முக்கியம். குரு நீச்சம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா, இதெல்லாம் பார்த்து பரிசீலனை செய்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருவனுடைய ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே,
தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குருசாத்தா பரபிரம்ம தர்ஷ்மை ஸ்ரீ குருவே நமக்கு.